வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவிதமான சிறப்புகள் சொன்னதில் ஒரு சிறப்பு சொன்னார்கள். இந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் எதனை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா உடனடியாக அங்கீகரித்து விடுவான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. ஒரு அடியான் அன்றைய நேரத்தில் என்ன துஆ கேட்டாலும் அங்கீகரித்து விடுவான் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அறிவிப்புகள் வருகின்றன. அசரில் இருந்து மக்ரிப் வரைக்கும் இமாம் உட்கார்ந்து எழும்புகின்ற அந்த நேரம், அந்த நேரத்திற்கு உட்பட்ட பகுதி அப்படி என்றெல்லாம் வருகின்றன. ஆனால் எதுவுமே ஆதாரபூர்வமான செய்திகள் அல்ல, அல்லது நாம் ஆதாரமாக எடுக்கத்தக்க செய்திகள் அல்ல. மற்றபடி ஜும்மா தினத்திலே ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே ஒருவர் வணக்கம் செய்து துஆ கேட்டால், 2 ரக்காத் தொழுது துஆ கேட்கிறார் வைங்க, அந்த துஆ உடனடியாக அங்கீகரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக அந்த வெள்ளிக்கிழமையை விட்டிருப்பது. வெள்ளிக்கிழமையில ஒரு முஃமின் இந்த துஆ என்ன கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டும் என்பதை என்ன செய்கிறது சொல்லுகிறது. வெள்ளிக்கிழமையில கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டும் துஆவுடைய விஷயத்தில். அந்த துஆல ஒரு கவனம் எடுத்து பிரார்த்தித்தால் அந்த நேரம் இறைவன் சொல்லக்கூடிய அந்த நேரத்துக்கு நம்ம வருவோம் என்று சொன்னால் அங்கீகரிக்கப்படும். எப்பொழுதும் துஆல 2 விஷயம் கவனிக்க வேண்டும். எங்கள் மனது ஆசைப்படுகின்ற, கவலைப்படுகின்ற, விரும்புகின்ற நேரம், இன்னொன்று அல்லாஹ் விரும்புகிற நேரம். நிறைய நபர்கள் எப்படி அணுகுவாங்கன்னா துஆவை நம்ம விரும்புகிற நேரத்தில் தான் போவோம். எங்களுக்கு கவலை வந்தால் போவோம், எங்களுக்கு சந்தோஷம் வந்தால் போவோம், நாங்க ஃப்ரீயாக இருந்தால் போவோம். ஆனா தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம். அப்படி போகக்கூடாது. யார்கிட்ட நம்ம நிறைவேற்ற சொல்ல போறோமோ அவன் நேரத்துக்கு தான் நம்ம என்ன செய்யணும், போக வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா விரும்புகின்ற நேரம் என்று ஒரு சில நேரங்கள் இருக்கின்றன. அந்த நேரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், தேடி எடுப்பதில் இந்த வெள்ளிக்கிழமை மிக முக்கியமான நாள். அதுல எந்த துஆ கேட்டாலும் அங்கீகரிக்கப்படும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலும் இது சிறப்புக்குரிய நாள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.